யானை வந்து ஐஸ்வர்யம், யானை வந்து பலம், யானை வந்து தன்னம்பிக்கை. எப்பேற்பட்ட வாஸ்து குறையும் சில பேர் கண் பட்டு நம்ம குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. சில பேரோட நாவில பட்டு நம்மளோட குடும்பம் பிரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சில பேரோட அந்த எண்ண அலைகள் நம்மளோட குடும்பத்தை வந்து விலக்கி வைக்கிறது. அந்த கூட்டத்துல இருந்து பிரிஞ்சு போச்சுன்னா அது பயப்படும். அது பிரிஞ்சுச்சுன்னா அது மணி அதே மாதிரி எல்லாருமே அந்த குட்டி மேல கவனம் வச்சிருப்பாங்க. அம்மாவை தவிர்த்து பெரியம்மா சித்தம்மான்னு சொல்லிட்டு அந்த யானையோட இதுல இருக்கு. எல்லாரும் வளர்க்க முடியாது. அதனால அந்த விக்கிரகமா வீட்டுல வச்சுட்டு ஒரு விநாயகரே இருக்கக்கூடிய சமம் வந்து யானைக்கான பலம். சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில பார்க்க போற ஒரு சூப்பரான ப்ராடக்ட் என்ன அப்படின்னா யானை. யானை அப்படின்னு சொன்னோடனே உங்க எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும், நம்ம ஏற்கனவே லாஸ்ட் மந்த் பச்சை கலர் மார்பிள் யானை போட்டிருந்தோம். அதே மாதிரி ஒயிட் கலரில் அழகாக டெக்கரேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான யானை வந்து நம்ம கொடுத்துருந்தோம். நிறைய ரெஸ்பான்ஸ், அதுக்கு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. அது நான் எல்லாருமே வாங்கி அது ஸ்டாக் காலி ஆகிடுச்சு. திரும்ப ரிப்பீட்டடாக கால்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ உங்களுக்காக இப்போது நிறைய வெரைட்டியில் யானை வந்திருக்கு. யானை ப்ளஸ் அதோட குட்டி யானை ரெண்டும் சேர்ந்தா மாதிரிலாம் நிறைய மாடல்ஸ் நல்லதாக வந்திருக்கு. ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் இருக்குது. ஏன்னா நம்ம பச்சை யானை போடும்போது நீங்கள் எல்லாருமே கால் பண்ணி கேட்டதுன்னா எனக்கு அந்த பச்சை யானை தான் வேணும். அதே மாதிரி ஒயிட் கலர் மார்பிள் யானை போடும்போது க்ரீன் வந்திருந்தது. எனக்கு க்ரீன் வேண்டாம் ஒயிட் தான் வேணும்னு நிறைய பேர் அந்த மாற்றி அந்த கலர்ஸில் கன்ஃபியூஷன் இருந்தது. நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். ஒவ்வொரு யானைக்குமே ஒவ்வொரு தன்மைகள் இருக்குது இல்லையா? ஸோ அதனுடைய தன்மைகள் என்னென்ன மாதிரி வெரைட்டியில் யானை வந்து இப்போ சிருஷ்டி ஒளியில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவு முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் முழு பதிவையும் பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள் ஜி, யானை வந்து என்னென்ன வெரைட்டியில் வந்திருக்கு, என்ன மாதிரி தன்மைகள் அதுக்கு இருக்குது? நீங்கள் எப்படி எத்தனை வாட்டி கேட்டாலும் குரு வணக்கம் சொல்லாமல் நான் அதில் போகிறதே கிடையாது. ஸோ எப்பயும் போல் என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி என்னோட குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினாலையும் ஆசியினாலையும் சித்தர் வழியில் மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயத்தை அவங்களோட வழிகாட்டுதலில் குருவோட இந்த மந்திர உபதேசத்தின் மூலயமா ஒவ்வொரு பொருளையும் முறையாக பூஜை பண்ணி அதுக்கு மந்திர உச்சாடனம் கொடுத்து அது ஆகாஷ சக்தியில் ஏற்படுத்தி கொண்டு போய் வைத்தாலே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் சிருஷ்டி ஒளி. இதில் பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட எப்பேற்பட்ட பிரச்சனை, அது எந்த மாதிரி பிரச்சனையாக கூட இருக்கட்டும், நம்பிக்கையோட இந்த இடத்துல வந்து ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணால் கூட அவங்க வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. அந்த வகையில் நம்ம ஏற்கனவே நிறைய யானைகளை பற்றி போட்டிருந்தோம். யானைனா பலம், தைரியம், தன்னம்பிக்கை. யானை வந்து ஒரு ராஜாவோட படையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் சொல்லுவாங்க. ஏன்னா உயரமாக இருக்கும். அதோட பலம் வந்து அதோட தும்பிக்கை. மனுஷனுக்கு எப்படி நம்பிக்கையோ யானையோட பலம் வந்து தும்பிக்கைன்னு சொல்லுவாங்க. அதே போல் அதோட ஒரே இடத்துல நிற்காது, ஆடிக்கிட்டே இருக்கும், அது வாழை ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சொல்லுவாங்க. யானை முகத்தான் அப்படின்னு சொல்லி விநாயகர் ஓங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா நடிகர் விஜய் அவரோட கொடியில் வந்து யானையை வச்சதுனால யானையை பற்றி சிறப்பாக நிறைய சொல்லியிருக்காரு. அதனால் யானையை பற்றின விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எதனால் அப்படின்னம்னா யானை வந்து பிளரிச்சு, அதாவது அதுக்கு மதம் பிடிச்சி வச்சுன்னு சொன்னோம்னா அது முன்னாடி யார் இருந்தாலும் தம்சம் செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு தன்மை. அந்த யானை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐராவதம் அப்படின்றது வெள்ளை யானையை குறிக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஐராவதத்துக்காக வெள்ளை யானை மார்பிளில் சின்ன சைஸ் பண்ணியிருந்தோம். அந்த சின்ன சைஸில் வந்து நம்ம வீடியோ பேசி போடும் பொழுது நமக்கு வந்து ஸ்டாக் அவுட் ஆச்சு. அப்போ பெரிய யானை வந்துச்சு. சரி, பெரிய யானையை வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கும்பொழுது க்ரீன் யானை வந்துச்சு. க்ரீன் யானைன்னும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குபேரன், லக்ஷ்மி, அதுக்கப்புறம் வந்து இந்திரன் வந்து இந்த பட்சை லிங்கத்தை தான் பண்ணார். அதனால் இந்த க்ரீன் யானை நல்லா இருக்கணும். அதுவும் போயிட்டு அதுவும் ஸ்டாக் அவுட் ஆச்சு. அப்புறம் எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா மறுபடியும் எனக்கு அந்த வெள்ளை யானையை தான் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது நான் என்ன பண்ணேன்னா குரு கிட்ட யானையில என்னென்ன தன்மை இருக்கு எல்லா யானையும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தனால என் குரு என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. பார்க்கலாமா? இப்போ எல்லாத்தையும் பார்க்கலாம், ஒன்று விடாம நம்ம பார்க்கலாம். எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லவும் செய்யலாம். ஸோ எல்லாமே இருக்கு, வாங்க பார்க்கலாம்.
அக்கா நான் சொன்னேன் இல்லையா, 5 வெரைட்டில வந்திருக்குல்ல, 5 வெரைட்டில எப்படி ஒரு அரசபையில ஒரு ராஜாக்கு வந்து இந்த போருக்குன்னும் பொழுது யானை எப்படி இதுவா பண்ணுவாங்களோ, ஒரு ஃபங்க்ஷன் பொழுது எப்படி அதை டெக்கரேட், அந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ்ல நீங்க சொன்ன மாதிரி 5 வெரைட்டின்னு வச்சுக்கலாம். ஸோ முதல்ல இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்டது இந்த யானை தான். பேரா நம்ம மார்பிள்ல அலங்காரமா கொடுத்துக்கிட்டு இருந்த யானை பேர் வந்து உங்களுக்கு 400 ரூபாய் விலையில கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இது வந்து நிறைய ஸ்டாக் இருக்கு. வாஸ்து குறைபாடுகளை சரி பண்ணக்கூடியது, ஐராவதம் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியது. இது வந்து பேர்னே சொல்லலாம், கணவன் மனைவியா இருக்கக்கூடிய தன்மையில நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ ரொம்ப வித்தியாசம், நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துச்சு. இப்போ அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் யானை, அதாவது தங்கத்துல யானைன்னு சொல்லுவாங்க. யானை இருந்தாலே 1000 பொண்ணு, இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து வச்சிருந்தாலும் பெரிய பணக்காரன். யானை கட்டி தீனி போட முடியாது. அவ்வளவு பெரிய யானையை மைண்டால அடைக்க முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சங்கிலி இருக்கும், அது குட்டியில இருந்தே கட்டி 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 அதை வச்சிட்டோன்னே அந்த சங்கிலி இருக்கிறதுனால அது அறுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சங்கிலி ஆட்டிக்கிட்டே இருக்குமே தவிர்த்து அறுக்காது. ஆனா அதுக்கு மதம் பிடிச்சுன்னு சொன்னா எதுல எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் தும்சம் பண்ணிட்டு போயிடும். ஸோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இது தங்க நிறத்துல பண்ணப்பட்ட யானை. ஸோ எப்படி நம்ம தங்க நிறத்துல வந்து பாத்தீங்கன்னா மீன் பார்த்தோம், தங்க நிறத்துல வந்து பாத்தீங்கன்னா பெல் பார்த்தோம். தங்கம் நிறம் அப்படின்றது பொன், மின்னுவதெல்லாம் பொன் அல்லன்னு சொல்லுவாங்க. பார்க்குறவங்க, பேசுகிறவங்க, பழகிறவங்க யாரும் நல்லவங்க இல்லை. ஸோ நம்மளோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலங்காரம் அப்படின்றது நிரந்தரம் இல்லை. நம்மளோட அலங்காரம் வாழ்க்கை வந்து நம்மளை ஏமாற்றக்கூடிய தன்மை கொண்டவங்க இருக்கிறாங்க அப்படின்றது உணர்த்துறதுக்காக. ஸோ இதை பார்க்கறதுக்கு ஒரு யானையில் வந்து ஒரு இதுவாக தெரியும், ஆனால் உண்மையை சொல்லணும்னா இதில் 3 யானை இருக்குது. பாருங்க, 1 2 யானை அதோட முதுகலை வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஐராவதத்தோட அந்த இந்திரனோட அந்த இது வஜ்ராயுதம் வந்து இதுல வந்து பொதிச்சிருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த முதுகு எலும்பு மாதிரி அந்த யானை இருக்கும். அலங்காரமா இந்த கேரளாலாம் வந்து யானை பட்டயம் சொல்லுவாங்க. அந்த யானை அலங்காரம் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல அந்த அலங்காரம் இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல அதோட காதுகள்ல தொங்குற அளவுல எல்லாமே இருக்கும். இதோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5 இன்ச்சு 240 ரூபாய். இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் வந்து 240. அதுவே வந்து பாத்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே மிக்சடா. இப்போ வெள்ளை வந்து சுக்கிரனை குறிக்கும், கோல்டு வந்து மங்களகுருன்னு சொல்லக்கூடிய தேவகுரு குறிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி குறிக்கும் ஞானத்தை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி யானை பட்டையும் வச்சு யானை அலங்காரத்தோட ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் 2 யானை வரும் ஒவ்வொரு இதில். அப்போது ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3, 3, 6 சுகபோக வாழ்க்கை வேணும்னா இந்த யானையை வச்சா போதும். இப்போது நமக்கு செல்வம் அப்படின்னும் பொழுது நம்மளோட குழந்தைய தான் நம்ம மெயினாக பார்ப்போம். ஐயோ விட்டுட்டா எப்படி வருவான்னு தெரியலையே, என் குழந்தைய விட்டுட்டனே அவன் எப்படி பழைப்பான்னு தெரியலையே அப்படின்னு ஒவ்வொரு பெற்றவங்களுக்கும் ஒரு இது இருக்கும், தாட் இருக்கும். நான் எப்படி ஆந்தை வந்து அதிர்ஷ்டம் சொல்வனோ, ஆந்தை வந்து குடும்பமாக இருக்கிறத பற்றி நம்ம எப்படி நிறைய பேசணுமோ, அதே மாதிரி யானை அது நீண்ட காலம் அதோட வயிற்றுல வந்து குழந்தைய வச்சிருக்கும். அது ஈண்டெடுத்ததுக்கப்புறம் அதோட குழந்தைய கிட்டத்தட்ட 5 வருஷம் அதை வந்து பாராட்டி வளர்க்கும். 5 இயர்ஸ் கூடியே அது பராமரிச்சு 5 வருஷத்துக்கு அப்புறம் அது ஒதுக்கிடும். 5 வருஷம். எதனாலன்னா 5 வருஷம் உனக்கு நான் எனக்குள்ள இருக்கிற பாலை கொடுத்து உனக்கு நாலேஜை கொடுத்து என் சொந்த பந்தங்கள் யாருன்றதெல்லாம் காட்டியாச்சு. நீ உன் வாழ்க்கை நீ வாழணும். அதனால குழந்தை இடத்துல அன்போட பாசத்தோட இருக்கிறதுக்கு இதை வச்சுக்கலாம். நம்ம குழந்தைகள் நம்மளோட அன்போட விளையாட்டா நம்மளோட சொல் பேச்சு கேட்டு நம்ம கூட விளையாடுறதுக்கு இது. ஸோ அதே போல ஆமா கோல்டன் கலர்ல இது வந்து நம்ம குழந்தைகளை நம்ம கூட வழி நடத்துறது. ஸோ எப்பயுமே யானையோட இந்த தும்பிக்கை வருது இல்லைங்களா, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெண் யானைக்கும் சின்ன தும்பிக்கை வரும், இந்த தந்தம் வரும். தும்பிக்கை தூக்கணமாக இருக்கும் தந்தம். இந்த தந்தம் வந்து சின்னதாக இருந்தால் பெண் யானைன்னு சொல்லுவாங்க, பெருசாக இருந்தால் ஆண் யானைன்னு சொல்லுவாங்க. யானையோட அந்த தந்தமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், பார்க்கறதுக்கு பயமாக இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு முரட்டு சின்ன யானையாக இருக்கும்போது உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அது குட்டி நாய்க்குட்டி மாதிரி விளையாடும். ஸோ யானை இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களில் அந்த பாகன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யானை கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு இது பண்ணும். நான் சமீபத்தில் ஒரு கோவிலுக்கு போகும்போது அந்த யானை பாகனை வந்து யானையை வச்சுட்டு கீழே உட்காந்துருக்காரு. அது என்ன பண்ண வரவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அப்போது இந்த வேர்க்கடலில் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு ஒரு இதில் வச்சு தட்டிட்டு டிங் டிங் சவுண்ட் வருது. உடனே இது சத்தம் கொடுக்கும் அடி இந்த என்ன வேணாம் அடி என்ன அது வேணுமா அப்படின்றாரு. ஆமா வேர்க்கடல உடனே அவரை கூப்பிட்டு ஒரு வேர்க்கடலை வாங்கிட்டு வாங்கி அவரோட தும்பிகளை கொடுத்து அவர் அழகாக அது சாப்பிடுது. ஸோ இந்த மாதிரி யானை வந்து ஐஸ்வர்யம், யானை வந்து பலம், யானை வந்து தன்னம்பிக்கை.
எப்பேற்பட்ட வாஸ்து குறையும் சரி. இப்போ சில நேரங்களில் சில பேர் கண் பட்டு நம்ம குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. சில பேரோட நாவில பட்டு நம்மளோட குடும்பம் பிரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சில பேரோட அந்த எண்ண அலைகள் நம்மளோட குடும்பத்தை வந்து விலக்கி வைக்கிறதுக்கு இதுவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குடும்பமா அந்த குட்டியோட இருக்கக்கூடிய இந்த யானைகள் வந்து இப்போ பிரிஞ்சிருக்காங்க. அப்பா வந்து குழந்தைய பிரிஞ்சிருக்காங்க, அம்மா வந்து குழந்தைய பிரிஞ்சிருக்காங்க, இல்லை குடும்பமா ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி குட்டியும் அந்த யானையும் இருக்கிற மாதிரி இது விளையாட்டு கூட இந்த விளையாட்டு கூட நம்ம பிரிஞ்சிருக்காது சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே பிரியாத நிலையை கொடுக்கும். இது வந்து ஒற்றுமையா இருக்காது. இது கணவன் மனைவி ஒற்றுமை, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இது பண்ணாதான் வாழ்க்கையை நல்ல விதமா ஓடும். அதே போல ரெண்டு பேருமே அலங்காரமா இருக்கணும். இப்போ மனைவி மட்டும் நிறைய ஆபரணங்கள் போட்டு பட்டு சேலை உடுத்தி ஒரு இடத்துக்கு போயிட்டு கணவன் ஒண்ணுமே இல்லாம போனான்னு வச்சுக்கோங்களேன், என்னமா அவங்க வீட்டுக்கார வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்துடும். அதுவே அவரும் ஒரு பட்டு சட்டை, பட்டு வேட்டி, கை நிறைய மோதிரங்கள், இந்த இது தங்கத்துல பிரேஸ்லெட், செயின் இந்த மாதிரி போடும்போது ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை வசந்தமாகவும் நம்ம இல்லம் வந்து சுபிட்சமா இருக்கிறதுக்கு இந்த அலங்கார யானைகளை வீட்டில் வைக்கலாம். வாஸ்து குறை இருக்காது, அலங்காரம் இருக்கும், செல்வத்து குறை இருக்காது. இந்த யானையோட தன்மை வந்து குடும்பத்தை ஒரு சேர வழி நடத்து. மினிமம் ஒரு குடும்பம் வந்து புரிஞ்சிக்கிறது, ஒருத்தவங்களை நம்ம புரிய வைக்கிறதுக்கு நம்மளோட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தாங்க, கடவுள் மாதிரி தான் எல்லாமே. ஆனால் இந்த யானையோட குட்டியை எப்படி 5 வருஷம் இருக்கோ அதே போல் இந்த யானையை வைக்கிறதுனால உங்களோட குடும்ப வாழ்க்கை வித்தின் 5 இயர்ஸ்க்குள்ளே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். படிப்படியான மாற்றத்தை நீங்கள் வந்து உணர முடியும். நான் ஒரே அடியில் மாறோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எல்லாரோட எண்ணாலைகள் அவங்களோட இதுக்கேற்ற மாதிரி. சில பேர் பிடிவாதம் குணம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யானை இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யானை மதம் பிடிச்சுன்னா இன்னொரு யானை வச்சுதான் கும்கி யானை சொல்லுவாங்க, ட்ரெயின் பண்ணி தான் இருப்பாங்க. அதே போலதான் ஸோ நம்மளோட இது வந்து இதை மாற்றி அமைக்கக்கூடிய நல்ல மாற்றம் இருக்கும். ஸோ எல்லாமே கம்மி பட்ஜெட்டில் தான் பண்ணியிருக்கோம். இந்த யானையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 720. 2 யானை இருக்கிறது 720 வருது. ஸோ இது கோல்டன் கலர்லையும் இருக்கு, ஒயிட் கலர்லையும் இருக்கு, நின்ற மாதிரியும் இருக்கு, உட்காந்த மாதிரியும் இருக்கு. ஸோ அலங்காரத்தில் 3 அலங்காரம், இது மார்பிளில் இருக்கு, கோல்டன் கலர், சில்வர் அண்ட் கோல்டு. ஓகே, இதில் எந்த யானை உங்களுக்கு வேணுமோ, வாஸ்து ரீதியாக என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் தன்னம்பிக்கை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, சந்தோஷமாக குடும்பத்தோட ஒற்றுமையாக பிள்ளைகள் வந்து சொல் பேச்சு கேட்டு அப்பா அம்மா பேச்சு கேட்கணும். இந்த அம்மா அப்பா பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் இந்த யானை. ஆமாம், ஏன்னா நிறைய பிள்ளைங்க வந்து சொல் பேச்சு கேட்கறதுல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த யானையை உங்கள் வீட்டு ஹால்லையோ இல்லை உங்கள் குழந்தைங்க படிக்கக்கூடிய இடங்கள்லையோ வாங்கி வச்சிங்கன்னா இதை பார்க்கும்போது அந்த குழந்தையோட மன மாற்றம் வந்து ஏற்படும். ஸோ யானை எப்படி அதோட குட்டியை வந்து அரவணைக்குதோ அந்த மாதிரி உங்கள் குழந்தைகளையும் உங்கள் கைக்குள்ளே வச்சு அரவணைச்சு நல்ல பாதையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். செல்வ செழிப்பு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். குழந்தைகளை நல்ல முறையில் நடத்தணும் அப்படின்னாலும் இந்த யானையை நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வந்து அந்த கூட்டத்துலேருந்து பிரிஞ்சு போச்சுன்னா அது பயப்படும். அது பிரிஞ்சிச்சுன்னா அது மணி அதே மாதிரி எல்லாருமே அந்த குட்டி மேலே கவனம் வச்சிருப்பாங்க. அம்மாவை தவிர்த்து பெரியம்மா சித்தம்மான்னு சொல்லிட்டு அந்த யானையோட இதில் குடும்பமாக இருக்கும். அதே மாதிரி நன்றி உணர்ச்சியும் ஜாஸ்தின்னு சொல்லலாம். நான் சமீபத்தில் ஒரு பதிவு பார்த்துருந்தேன். ஒரு யானை கூட்டமே ஒரு ரோடை வந்து கிராஸ் பண்ணுது. கிராஸ் பண்ணி எல்லா யானைகளும் போகுது. கடைசியாக ஒரே ஒரு யானை வந்து யார் வழி விட்டாங்களோ அந்த கார் நிறுத்தி ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு, அவருக்கு நன்றி சொல்ற மாதிரி தும்பிக்கையை காமிச்சிட்டு போகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோப்ப சக்தி வந்து யானைக்கு அதிகம் ஜாஸ்தி. சோ அதாவது யானை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரும்பொழுது நம்ம குறுக்க நெடுக்க ஓடணும்னா யானை வந்து பேனிக் ஆயிட்டு நம்மளை விட்டுடும். யானைக்கு நீங்க நேர் எதிரில் ஓடினீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஈஸியா வந்து மெரிச்சிடும். அது ஒரு மெரிச்சதுன்னா ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, எப்படி வந்து டாக் வந்து ஒரு மோப்ப சக்தியில ஒரு பாம்பை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு கெட்டதை எப்படி கண்டுபிடிக்கிறதோ அதே போலதான் யானை. ஸோ யானையை எல்லாரும் வளர்க்க முடியாது, அதனால அந்த விக்கிரகமா வீட்டில் வச்சுட்டு ஒரு விநாயகரே இருக்கக்கூடிய சமம் வந்து யானைக்கான பலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த யானை வேணுமோ என்னென்ன வெரைட்டியில் இருக்கோ அத்தனையும் காமிச்சிட்டோம் நாங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 வெரைட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் எது வேணுமோ நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லையா? ஆமாம். ஸோ இந்த அற்புதமான யானை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சாய் பாலாஜி அவர்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.